இப்போ வந்து புராணங்களையும் ஆன்மீகத்திலையும் அசரீரி குரல் வந்து கேட்குதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மை? அது மூளையில் இருக்கிற நரம்பு வீக் ஆச்சுன்னா அசரீரி குரல் கேட்கும். மூளையில் கோடிக்கணக்கான நரம்புகள் ஓடிங்குதுமா. அது வந்து ஒரு கெட்டி பொருளும் கிடையாது, ஒரு தண்ணி பொருளும் கிடையாது இல்லையா, ஒரு மிதமான பொருள் அது. ஆனால் அதில் ஆயிரக்கணக்கான நரம்புகள் ஓடுது. ஏதாவது ஒரு நரம்புகள் விண்ணமாக இருந்ததுன்னா அது அசரீரி கேட்கும். அது ஏதாவது பைத்தியம் இல்லையா, தெருவில் பைத்தியம் சுற்றுறான்ல, நல்லா அப்பா அம்மா கிட்ட பிறந்தான், நல்லா தான் வாழ்ந்தான், திடீர்னு பார்த்தா வீடு தெரியல, வாசல் தெரியல, எல்லாம் தெரியல, எத்தையோ நம்ம பேசின்னு போகிறோம். அது மூளை பாதிச்சது தான். மூளை பாதிச்சது. இந்த தண்ணி அடிப்பான், கொஞ்சமாக தண்ணி அடிக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணாது. ஓவரா இவன் குடியே வாழ்க்கை, நான் உனக்கு கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். அவன் குடி இல்லைன்னா பயந்துக்கு உட்காந்துப்பான், யாரோ வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி அவனுக்கு தெரியும், ஆனால் அடுத்தவனுக்கு தெரியாது. இது என்ன காரணம்னா எந்த ஒரு செயலுமே மூளையிலேருந்து இயங்குது. மூளையை இயக்கத்துக்கு ஆன்மா போகணும். என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், நம்ம சீடர் தான், ஒரு இந்த மாதிரி விஞ்ஞானம் சொல்லுது மனிதனுடைய இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே மூளை தான் அப்படின்னு சொல்லி. நான் போகிறேன், திடீர்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், ஆமாப்பா மூளை தான் காரணம்னா செத்து போனவங்க எல்லாம் மூளையாப்பா எடுத்துட்டாங்கன்னு. செத்து போனவங்க எல்லாம் மூளை அப்படி தானே இருக்குது, ஏங்க இல்லையா? மூளையை இயக்கத்துக்கு ஒரு பொருள் ஒன்று, அது பேர் தான் ஆன்மா இல்லையா? இப்போ அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கிறாங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மூளை. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் வரணும், எங்கேருந்து வரணும்? மேட்டூர்லேருந்து வரணும். மேட்டூர் இதுதான் அனல் மின் நிலையம் தான் ஆன்மா மாதிரி. அங்கே வரலன்னா இங்கே எங்கேயும் கரண்ட் வராது இல்லை. அந்த மாதிரி மனித உடலில் இயக்கிறது மூளை, மூளையை இயக்கிறது ஆன்மா. ஆன்மா இயக்கலைன்னா மூளை செயல் இருந்து போயிடும். அதனால செத்து வந்தாலெல்லாம் மூளை இருக்கும், ஆனால் இயங்காது. உணர்ச்சியும் இருக்காது, உணர்வும் இருக்காது, உறவும் இருக்காது. அதனால எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனிதனுடைய இயக்கம், ஜீவராசிகளுடைய இயக்கத்துக்கு ஆன்மா தான் அடிப்படை. இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. யாரையாவது கடவுள் செத்து போடணும் வந்து காப்பாற்றிக்கிறாரா எங்கன்னா? இல்லை சாமி. அப்புறம் கடவுள் என்னத்துக்கங்க சொல்லுமா? நம்ம யோசித்து பார்க்கணும். கடவுள் வந்தார், காப்பாற்றினார், போனார், கதையெல்லாம் சொல்லிருப்பான். ஒன்று எந்த கடவுளையும் எவனையும் காப்பாற்றுறது கிடையாது. இவனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் இவனை காப்பாற்றிருப்பான். அதனால தான் நான் சொல்லுவேன், உனக்குள்ள கடவுளுக்கு நான் அதை தேடுன்றது. சொல்லுமா? மூன்றாவது கண்ணுன்னு உண்மையிலே உள்ளதா சாமி? நான் கூட வெற்றும் வச்சு அடிச்சு பார்த்தம்மா, எங்கன்னா திறக்குதா நீங்க? எங்கேயும் திறக்க காணாது. இதெல்லாம் அந்த புழு புலிவுன்னு ஏமாத்தின்னுக்குது. என்கிட்ட அந்தோனி ஜெபராஜன் ஒரு சீடர் இருக்கிறார், கிறிஸ்டின். அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு 13 வருஷமா என்கிட்ட இருக்கிறார். அவர் இங்கே வராதன்னு கூட தேத்தி விட்டாரு. வரலன்னா நான் செத்து போயிடுவேன்றார். அப்படிப்பட்ட நாளைக்கு வருவாருங்க. அவருடைய பொண்ணு பாண்டிச்சேரியில் எவனோ மூன்றாவது கண்ணு திறந்து ஆன்மாவை காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஜோக் அடிக்கிற விஷயம். மூன்றாவது கண்ணு திறந்தா டாக்டர்லாம் ஆப்ரேஷன் பண்ணி மூன்றாவது கண்ணு வச்சு பண்ண. மூன்றாவது கண்ணுடைய நிலை என்ன? கடவுள் நிலை இல்லையா? அப்ப டாக்டர் எல்லாம் மூன்றாவது கண் திறந்துப்பான், ஆப்ரேஷன் பண்றேன். அவன் முட்டாள்தனமான பேச்சுக்கள் இதெல்லாம். அவனுக்கு வந்து இன்னும் அதை பத்தி அறியாம பேசினுங்கிற விஷயம். மூன்றாவது கண்ணுன்றது இந்த மயிரலு சந்து. ஆனா இந்த உலகமே அதுக்கு தெரியும். அது எங்க இருக்குதுன்னு யார் அறியுது? அது அறிஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அறிஞ்சவனும் வெளியே சொல்லக்கூடாது. கண்டவங்கிட்ட சொன்னா அவன் தெரிஞ்சிருவான் ஊரெல்லாம் இல்ல. இந்த மூணாவது கண்ணு வெற்றும் போயிடுச்சு தட்டிக்கிட்டு தான் இது. எல்லாம் குழந்தைத்தனமான பேச்சு மாதிரிலாம். மக்களுக்கு புரியாமல் இருக்கும் நிலையில் ஞானிகள் அனைத்தும் சூட்சமாகவே உள்ளது. அது எதனால அப்படி சொல்லி வச்சு இப்ப பொழப்பா நடந்துருக்குதம்மா. இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா எல்லாரும் பொழப்பாக்கிட்டு இருப்பாங்க. யாரோ இது யாருக்கு தேவை, யாருக்கு புரிஞ்சா போதும்னு எழுதணும். எந்த அவன் அந்த பாதையில போறவனுக்கு புரிஞ்சா போதும், இது எல்லாருக்கும் புரியவானா அப்படின்னு எழுதி வச்சான். ஆனா அப்படி மறைச்சு எழுதி வச்சு இப்ப சில பேர் அதை அந்த வழியில போய் சொன்னவனை வச்சு பொழப்பாய் போச்சு. இப்போ இல்ல தொழிலா தானே நடத்திங்கிறான், ஒன்னும் தொண்டா செய்யலையே அதை. அப்போ இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தா கம்பெனிக்கு மாதிரி ஆகிட்டு இருப்பானுங்க. இப்போ கம்பெனி மாதிரி தான் இருக்குது. ஆன்மீகம் ஒரு கம்பெனி மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அங்கே போனால் பணம் கிடைக்கும், அதில் சேர்ந்தா நல்லது நடக்கும், அப்படி ஆகிப்போச்சு. வீடு கட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஞானிகள் மறைச்சி வச்சு சரியான விஷயம்.
என்ன கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், நீங்கள் என்ன எல்லாத்தையும் போட்டு நடு ரோட்டில் ஓடிக்கிறீங்க ரகசியத்தில், உனக்கு தெரியலண்ணா நீ விட்டுட்டுப்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக்கிறேன். ஞானிங்க எல்லாருக்கும் தெரியணும் தான் எழுதி வச்சுட்டு போனான். அவன் யாருமே தெரியக்கூடாதுன்னு எழுத வேண்டிய வேலையே கிடையாது. ஏன் எழுதி வைக்கணும்? அவனோட போயிருக்கலாம்ல, எழுதி எதுக்கு வச்சுக்கிறான்? எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். யார் தெரிஞ்சுக்கணும்? எவன் இந்த பாதையில் போடுறான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு எழுதி வச்சான். ஆனால் அதை தெரிஞ்சவன் 4 பேர் தெரிஞ்சுக்கணும் சொல்லும் போது அது தொழிலாக மாறி போச்சது. அதனால ஞானிகள் பண்ணது உத்தமமான விஷயம். ஏன்னா மேதைகள் அவங்கெல்லாம் நம்மள மாதிரி மூடருங்க கிடையாது ஞானிகள். அதனால சரியா இந்த உலகத்தை அறிஞ்சு எழுதினாங்க. சுவாமி விவேகானந்தர் பற்றி இறப்பு எல்லாரும் பலவிதமா பேசுறாங்க. உங்களுடைய கருத்து என்னங்க சாமி? மகான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப அவருக்கு 39 வயசுல முடிஞ்சு போச்சு. இயேசுநாதருக்கு எத்தனை வயசுல முடிஞ்சது தெரியலீங்களே. 33 வயசுல முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே சாமி? அவ்வளவு பெரிய மகான் ஏன் 33 வயசுல சாகணும்? மகானுடைய வேலையை என்ன தெரியுமா? அவன் எப்படி சாகறான்றதுல அவன் எதை சொல்ல வந்தான் அந்த உலகத்துக்கு சொல்லிட்டேன்னா போயிடணும். அதான் அவன் வேலை. ஏன்னா அத்தனை மகானும் சிவத்திலிருந்து உதிக்கப்பட்டவன். அவனுடைய வேலையை இங்க செய்துட்டான்னா திருப்பி அந்த சிவத்தோட போய் இணையணும். இதான் மகானுடைய வேலை. அவன் எப்போ சாவறான் எப்படி சாவறான் இல்லை. வள்ளலார் நினைச்சிருந்தா ஒரு 1000 வருஷம் உட்காந்துருக்கலாமே. ஏன் 52 வயசுல போயிடணும்? அவங்க அந்த மகான்கள் அந்தந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும் என்ன செய்யணுமோ செய்யிட்டு போயிடணும். அதான் மகானுக்கு வேலை. அது அவங்களுக்கு வயசே கிடையாது. மனுஷனுக்கு தான் வயசு, மகானுக்கு வயசு கிடையாதுமா. இப்போ வயசுன்னு எதை வச்சு சொல்றீங்க நீங்க? உடலை வச்சு சொல்றீங்களா உயிரை வச்சு சொல்றீங்களா? உடலை வச்சு. அப்போ இந்த உடல் மண்ணுக்கு தானே போகுது. இதுல என்ன வயசுக்குது? மகான்கள் உடலை பத்தி யோசிக்கிறது இல்லை, அவங்க உயிரை பத்தி யோசிக்கணும். அதனால அவங்களுக்கு வயசே கிடையாது. சுவாமி இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷங்களுடைய அங்க அடையாளங்களை வைத்து சித்தர்கள் அவங்க இப்படி அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சாதாரண மனுஷங்க அவங்கள பார்த்து இவங்க இந்த மாதிரி தான் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா சுவாமி? முடியாது. முடியாது. முடியாதால் தான் இவனுக்கு சாதாரண மனுஷன் பேர் வந்துச்சு. முடிஞ்சதால் தான் அவனுக்கு சித்தன்னு பேர் வந்துச்சு. மகாகவி காளிதாசன்னு வடநாட்டில் ஒருத்தர் இருந்தார். அந்த மகாகவி காளிதாஸ் ஒரு படி சாப்பாடுனாக்கா எங்கே ஒன்றா போயிட்டு வருவார். அவர் ஒரு ஆடு மேய்க்கிறவர். அதை எல்லா கவிஞர்களும் கேட்டு ஒரு அறிவாளிகிட்ட இவன் எத்தனை போய் விட்டான், அவளை முட்டாள் ஆகணும்ட்டு போய் விட்டாங்க. அவ இந்த ராணி அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறான். இவர் இவருக்கு தகுந்த பதில சொல்லிங்கிறார். அவ ஒதிப்ப ஒன்றுன்றா இவன் ஒதிப்பேன்னு சொல்ற மாதிரி நினைச்சுக்கணும், குத்திடுவேன்றான். அவ என்ன நினைச்சுனா 5 அடக்கம்னு சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஏன்னா இவனுடைய விதி அங்க வளர வைக்குது. அவன் கடைசியில அந்த பெரிய கவி ஆயிடுவான். அந்த இதெல்லாம் போய் சக்தி இவனை பெரிய கவி ஆக்கிடும். அப்போ எல்லா நாட்டிலையும் அவனுடைய கவி போடுவான். அவன் இந்த ஒரே ஒரு முடி ஒன்று எங்கன்னா கிடைச்சிச்சுன்னு சொன்னா அந்த முடியை எடுத்துன்னு போய் இது யாருடைய முடி அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவன் அவளுடைய உடலினுடைய அங்கம் முழுக்க சொல்லிடுவான். அப்போ எவ்வளோ பெரிய மேது விளையாட்டு விஷயமா இது? அந்த மகாகவி ஒரே ஒரு ரோமத்தை வச்சு ஒரு இதையே பாடிடுறான். ஆனால் இவ்வளவு பெரிய அறிவாளிக்கு அதை பாடினது ஆபத்தா போச்சு. ஒரு ராணியினுடைய முடியை எடுத்து அவன் பாடலை பாடும்போது அவ தொடையில மச்சம் இருக்குதுன்னு சொல்லி பாடிட்டான். இது என்ன போச்சு? ராணியினுடைய தொடை இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அப்போ ராணிக்கு இவனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு மாறி போச்சு. ஆனால் மாறினாலும் மன்னன் இவன் மேல தவறா நினைக்கவே இல்லை. அதனால அந்த நாட்டில இருந்து அவன் கிளம்பிடுறான். அப்படிப்பட்ட மகாகவி ஒரு முடியை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அவனுடைய உருவத்தை மொத்த அங்க அடையாளம் அத்தனையும் சொல்லிடுவான். ஆனால் அவன் மகாகவி. நம்ம சாதாரண மனுஷன் யாரை வச்சுன்னு சொல்ல முடியாது. யாரும் அப்படி சொன்னதா எனக்கு தெரியலம்மா. சித்தர்கள் சொன்னான்னா அவன் மனித நிலையை கடந்தவன். அவனால சொல்ல முடியும். சராசரி மனித ஆசையில வாழற மனிதனால சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ஆழ் மனசுடைய ரகசியத்தை நம்ம எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கலாம்? யாருமா ரகசியத்தை யாரும் தெரிஞ்சுக்க கூடாது. தெரிஞ்சுக்கினா அது பெரும் ஆபத்துல போய் முடியும்.
ஆமாம்மா, இப்போ ஒரு பெண் இருக்குது, ம். அவன் மனசுல ஆழ் மனசுல பெரிய ரகசியம் பொதிஞ்சுக்குது, அடுத்தவனை நினச்சின்னுக்குறான். இவன் கணவனுக்கு இது பார்த்து இது தெரிஞ்சு போச்சுன்னா அந்த வாழ்க்கை என்ன ஆகும்? நரகமாயிடும். என்ன ஆகும்? கொலையாயிடும். அதனால யார் மனசுல ஆழ் மனசுல இருக்கிறதையும் யாராலையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கவும் கூடாது. தெரிஞ்சுக்கினால் உலகத்துல விபரீதங்கள் ஏற்பட்டு போயிடும். அதனால அது மறைவா இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. ம், ம், ம். அதை தெரிஞ்சுக்கிற நிலை வந்ததுன்னா ஊர் ரணகலமா மாறி போயிடுமா. அதனால தெரிஞ்சுக்கிட்டாரு. சரிங்க சுவாமி. இப்போ ஒருத்தவங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிம்மா, அவங்க தியானத்துல தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எப்படி சுவாமி நீ தெரிஞ்சுக்கணும்? ஏன் அவனை பத்தி தெரிஞ்சோம்? உன்னை பத்தி இல்லை நீ யோசிக்கணும். அவன் தியானத்துல இருக்கட்டும், தூங்கினுக்கட்டும், நமக்கு என்ன போச்சு? நீ எப்படி இருக்கணும்னு நீ யோசிமா. அதனால தான் நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன், உன்னை பத்தி யோசி, ஊரை பத்தி யோசிக்காத. ஊரை பத்தி யோசிச்சுன்னா நீ கொல்ல போயிடுவேன்னு. ம், ம். அவன் தியானத்துல என்ன வேணும், மூச்சுக்குன்னா இருந்துட்டு போறான். தியானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லைம்மா. வாயில் இப்போ பேசிங்கிறாங்களே, அது இல்லை தியானம். ம், ம். தியானம்ன்றது தன்னையே தானம் பண்ணணும் கடவுளுக்கு. அதை எவன் பண்ணுவான்? எவனால பண்ண முடியும்? கோயிலுங்களில் போனால் மூளை கண்ணு மூணு அப்படியே உட்காந்துப்பாங்க. பொண்ணு டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சா, காலேஜுக்கு போயிடுச்சா, நான் வேலைக்கு போகணுமே, பொண்டாட்டி சோறு கட்டாலா இல்லையான்னு தெரியலையான்னு கண்ணு மூணு. ஆனால் போகிறவனுக்கு என்ன தெரியும்? தியானம் பண்ணிக்கிறாருன்னு நினச்சினேன். ம், ம், ம். விழிப்பு நிலையில் இருக்கிறது தியானமே கிடையாது. உன்னுடைய விழிப்பு நிலையை தாண்டி இருக்கிறது தான் தியானம். அதை பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை. அது எல்லா இடத்துலையும் உட்காந்தும் பண்ண முடியாது. மூளைக்கு உட்காந்துப்பாங்க, எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அது மாதிரி பண்ணுறது தியானம் இல்லை. தியானம்ன்றது அவ்வளோ விளையாட்டுத்தனமாக பண்ண முடியாது. ஒரு குரு இல்லாமல் தியானத்தை எவனாலும் கற்றுக்க முடியாது. அப்படி குரு இல்லாமல் அவன் தியானம் பண்ணுறான்னு சொன்னால் அவன் பல பிறவியாக அதில் வந்திருக்கணும். இப்போ வள்ளலார் இருந்தார், குரு இல்லை. ரமணர் இருந்தார், குரு இல்லை. ராமகிருஷ்ண தாக்கூர், இவங்கெல்லாம் வந்து பிறவியாக அதிலே வந்து கடைசி பிறவியில் வந்து நின்னவங்க. அது மாதிரி இருக்கிறவன் தான் தியானம் பண்ணுவான். ஞான சம்பந்தம் இருந்தார், 8 வயசுலேயே ஞானம் வந்தது. எனக்கு பிறக்குமா சொல்லு? பிறக்காது. ஒன்று கத்திங்கிறன எனக்கு போய் ஞானம் பிறக்குமா? வராது. கத்தாமல் அமைதியாக என்னையே யோசிச்சுருந்தா தான் ஞானம் வரும். அது மாதிரி தியானம் பண்ணுறது கண்ணு மூடின உட்காந்துங்கிறதுலாம் தியானம் ஆகிடாது. கடவுளை தனக்குள்ளே இறங்கும் போது மனிதனுடைய நிலை மாறுபட்டு போயிடும். அவனுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கே தெரியாது. அதான் தியானம். அதை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அதனால தான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொன்னார், தியானம் பண்ணுறது எப்படிப்பட்டது பண்ணால் உடல் பொருள் ஆவி 3ம் தானம் வாங்கி எங்கள் ஷட்குருன்னார். எல்லாத்தையும் நான் இறைவன்கிட்ட கொடுத்துட்டேன்பா, எனக்குன்னு ஒன்றும் இல்லை. உனக்குன்னு ஒன்றும் இல்லைம்போது நினைப்பு எங்கேருந்து வரும் உனக்கு? சொல்லுமா. அதுதான் தியானம். அது பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை. கண்ணு மூடி நீ போனீங்கன்னா எங்கெங்க அப்படியே கண்ணுகள் என்னமோ கடவுளை ஒன்றும் ஒன்றாக்குற மாதிரி. நான் பார்த்தேன்னா நினச்சது பாவம் நினச்சிக்கிது. ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போயிருந்தேன், அடையாறு வைத்தீஸ்வரனா மருதீஸ்வரன் அடையாறில் இருக்குது இல்லை, அந்த சிவன் கோயிலுக்கு. அங்கே போயிட்டு சுற்றின்னு வர ஒருத்தன் வந்து சண்முகின்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தை அந்த கோயிலில் பசங்க ஓடுதுங்க ஓடியாதுங்க, அங்கே உட்காந்து பண்ணின்னுக்குறான். நான் எழுப்பி தீட்டிட்டு வந்தேன், ஏடா இது பண்ணுற இடமாடா இதுன்ட்டு. இது என்ன 4 பேர் பார்க்கறதுக்கோசம் பண்ணிங்கிறியாடான்னு. நம்மக்கிட்ட ஒருத்தன் தான் ஐசிஎஃப்பில், அவன் கிறிஸ்டின், அவன் வள்ளலார் மார்க்கத்துக்கு வந்துட்டான். அவன் என்ன பண்ணுவான், திருவண்ணாமலையில் போய் தலைக்கீழ தொங்கிக்கின்னுக்குறான். இது என்ன வரவும் போறவன் இவனை பார்த்துட்டு இப்படி தொங்குறா இருப்பார் அப்படின்னு சொல்லணும். உண்மைக்கு செய்கிறவன் மரப்பா செய்வான், புகழுக்கு செய்கிறவன் மைதானத்தில் செய்வான் இல்லையா? இந்த மோர் மார்க்கெட்டு போனால் மோடி மஸ்தானுங்க பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை இதெல்லாம். ஞானம் இல்லை இது. 4 பேர் பார்க்கணும், என்னை புகழணும். ஞானம்ன்றது புகழறது இல்லைம்மா, தனக்குள்ளவே தான் ஊறி தன்னோடவே கலக்கிறது ஞானம். ஊர் பார்க்குதா பார்க்கலையா, ஊர் பேசுகிறேன்னா பேசலையான்றது ஞானமே கிடையாது, அது அஞ்ஞானம். சொல்லுமா.